ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் மக்களின் எதிர்பார்ப்புகளை எதிர்நோக்குதல் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம். மனிதர்களின் எதிர்பார்ப்புகளால் நாம் சில நேரம் சுமையாக உணர்கிறோம். நமது வாழ்க்கையில் பெற்றோர்கள், ஆசிரியர்கள், நண்பர்கள், மனைவி, குழந்தைகள், அலுவலகத்தில் உடன் பணிபுரிபவர்கள் போன்ற இன்னும் பலர் நம்மிடம் எதிர்பார்ப்பு வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் நமது தேர்வுகளையும் முடிவுகளையும் கட்டுப்படுத்துவதைப் போல இருக்கிறது. மக்கள் பிறருடைய எதிர்பார்ப்பிற்காக வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கடினமாக முயற்சி செய்கிறார்கள். ஆனால் நம்மில் பலர் அதில் தோல்வி அடைகிறோம். எல்லா நேரத்திலும் ஒவ்வொருவரும் நம்மிடம் திருப்தியாக இருக்க முடியாது. எனவே அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முயற்சிப்பது என்பது நம்மை களைப்படைய வைக்கிறது. மனிதர்களின் எதிர்பார்ப்பு நமக்குள்ளே அழுத்தத்தை உருவாக்குகிறது. அவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியாதோ என்கிற பயத்தை நமக்குள்ளே விதைக்கிறது. இது நமது திறமையை குறைக்கிறது. எனவே லட்சியம் வையுங்கள், திட்டமிடுங்கள், செயல்படுத்துங்கள், மேலும் வெற்றியை கொண்டாடுங்கள். ஒவ்வொன்றும் உங்களுடைய திறமையை, முக்கியத்துவத்தை, கொள்கைகளை அடிப்படையாக கொண்டதாகும். சுயநலமில்லாமல் அக்கறை காட்டுங்கள். ஒவ்வொரு உறவிலும் உங்களால் முடிந்த அளவு சிறந்ததை கொடுங்கள். அதன் பிறகு பிறருடைய எதிர்பார்ப்புகளை சந்தித்தாலும் சரி, நீங்கள் அங்கீகரிக்கப்பட்டாலும் சரி, நீங்கள் நல்லவராக பிறருக்கு தென்பட்டாலும் சரி, தெளிவான எல்லைகளை தனக்கு போட்டுக்கொண்டு பிறருடன் தொடர்பு கொள்ளுங்கள். தன் மீது அன்பு செலுத்துங்கள். பிறருக்கும் அன்பை கொடுங்கள். ஆனால் நீங்கள் பிறருடைய எதிர்பார்ப்புகளை, அதற்கான திறன் உங்களிடம் இல்லாவிட்டாலும் கூட அதை தன்னிடம் வைத்துக்கொண்டு வாழ முயற்சித்தீர்கள் என்றால் நீங்கள் மகிழ்ச்சியுடன் இருக்க முடியாது. உங்களுடைய மகிழ்ச்சியற்ற நிலை, வலி மற்றும் அசௌகரியமான வைப்ரேஷனை யாருடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய நீங்கள் முயற்சி செய்கிறீர்களோ அவர்களிடம் பரப்பும். மேலும் உங்களுடைய உறவின் ஆற்றலுக்கும் கேடு விளைவிக்கும். உங்களுக்கு விருப்பமில்லாத எதையும் செய்ய சம்மதிக்காதீர்கள். உறுதியாகவும் அமைதியாகவும் மறுத்துவிடுங்கள். அதை பற்றிய குற்ற உணர்வில் வராதீர்கள். உண்மையாக இருங்கள். அப்போது நீங்கள் யார், எப்படி இருக்கிறீர்கள், அப்படியே மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள். ஓம் சாந்தி.